வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு, யாழில் ஜனாதிபதி அறிவிப்பு. எரிபொருளின் விலை திருத்தம் செய்த மற்றுமொரு நிறுவனம். பேருந்து கட்டணத்தில் மாற்றமில்லை, வெளியான அறிவிப்பு. யாழ் கொழும்பு இரவு நேர தொடருந்து சேவை, வெளியான அறிவிப்பு. கம்பளையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தங்களது தரப்பு எதிர்பார்த்திருந்ததாகவும், எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது. அந்த சலுகை மக்களை சென்றடைவதை நாம் உறுதி செய்வோம். இருப்பினும் 3 ரூபாய் நட்டத்திலேயே பேருந்து கட்டணம் அறவிடப்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது கூறிய விதத்தில் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலின் விலையை அதிகரிக்காமல் இருந்தமையை நாம் வரவேற்கின்றோம். முன்னாள் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அமைய எரிபொருள் விலையை குறைக்க முடியாதென ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தற்போது கூறுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, குறைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இவ்வாறான கருத்துக்களை மாத்திரம் கூற வேண்டாம் என லலித் தர்மசேகர குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள்களின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 18 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 331 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ள நிலையில் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஜனவரி 31 நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சினோபெக் சூப்பர் டீசலின் சில்லறை விலையை திருத்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் திருத்தத்திற்கு அமைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்த எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப சினோபெக் எரிபொருள் விலையும் திருத்தப்பட்டுள்ளன. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் சினோபெக் நிறுவனம் விற்பனை செய்யும் சூப்பர் டீசலின் விலையை 18 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி 313 ரூபாயாக இருந்த சூப்பர் டீசலின் விலையை 331 ரூபாயாக உயர்த்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சூப்பர் டீசலின் சில்லறை விலையை திருத்தி அமைக்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் லங்கா சூப்பர் டீசலின் விலையை 18 ரூபாவால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 331 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மற்ற எரிபொருள்களின் விலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 300 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களின் கலாச்சார பாரம்பரியங்கள் மற்றும் விழுமியங்களை குறிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தமிழர்கள், பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் ஒரு நாள் நமக்கு வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்கள், உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், ஆடை பாணிகள் மற்றும் இசை ஆகியவற்றை ஒன்றிணைத்து அக்டோபரில் ஒரு பிரம்மாண்டமான தேசிய விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்தார். வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கின் அனைத்து குழந்தைகளும் ஒன்று சேரும் அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் மாற்றுவோம் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை தொடக்கம் காங்கேசன் துறைக்கிடையிலான இரவு தபால் தொடருந்து சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தொடருந்து சேவையானது நேற்று இரவு முதல் தனது சேவையை ஆரம்பித்துள்ளது.
அதன்படி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்படும் இந்த தொடருந்து மறுநாள் அதிகாலை 4:35 மணிக்கு காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்தை வந்தடையும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்படும் இந்த தொடருந்து மறுநாள் அதிகாலை 4:40 மணிக்கு கொழும்பு கோட்டையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் 3 வாகனங்கள் தலைகீழாக புரண்டுள்ளது. கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் இன்று மதியம் மார பிரதேசத்தில் வைத்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கார்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் சேதமாகியுள்ளது. மேலும் குறித்த இடத்தில் இருந்த பழக்கடை வியாபார நிலையமும் சேதமாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் கம்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு, யாழில் ஜனாதிபதி அறிவிப்பு. எரிபொருளின் விலை திருத்தம் செய்த மற்றுமொரு நிறுவனம். பேருந்து கட்டணத்தில் மாற்றமில்லை, வெளியான அறிவிப்பு. யாழ் கொழும்பு இரவு நேர தொடருந்து சேவை, வெளியான அறிவிப்பு. கம்பளையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.